ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் அப்ளிகேஷன்ஸ்லாம் டேட்டாவை தான் ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ வேரியபிள்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம எப்படி டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வேரியபிள்னால் என்னென்னா ஒரு நேம்டு மெமரி லொக்கேஷன் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, இதில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பர்ஸில் நம்ம மணி ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்னால் அதில் ஃபுட்டு இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கண்டெய்னர் மாரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம அதில் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். டேட்டாங்கிறது ஒரு கண்டென்ட்டு, அதை ஸ்டோர் பண்ண ஒரு கண்டெய்னர் தேவை. ஸோ அதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு ரியல் கண்டெய்னர் கிடையாது. ஒரு மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுற ஒரு நேம் தான். ஜஸ்ட் ஒரு பேர். வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஏ நேம். இப்போ இங்கே பாட்டில்னா நம்மள்ட்ட பாட்டிலே இருக்குது, ரியலாக ஒரு பாட்டில் இருக்குது. பட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் மெமரியிலனா நமக்கு என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க, அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில். ஸ்டோர் பண்ணும்போது அவங்க நேம் என்னன்னு கேட்டு அதை சேவ் பண்ணுவீங்கள்ல. எதுக்காக? நீங்கள் நேமே சேவ் பண்ணாமல் ஒரு தடவையும் நீங்கள் அவங்க ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் சர்ச் பண்ண முடியுமா? அது கஷ்டம். 1 or 2 பீப்புள் பண்ணலாம், இல்லை மோஸ்ட்லி 10 பீப்புள் பண்ணலாம். நம்மள்ட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கான்டாக்ட்ஸில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில். திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஒரு நேம் அது கொடுத்தா தான் நம்மளால் திருப்பியும் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு நம்மளால் சொல்ல முடியும். கம்ப்யூட்டருக்கு எங்கெங்கே என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும். ஆனால் நமக்கு நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஏதாவது ஒரு வேல்யூ திருப்பி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஒரு பேர் அசைன் பண்ணியிருந்தால் தான் அந்த பேரை யூஸ் பண்ணி நம்மளால் அதை திருப்பியும் ரெட்ரீவ் பண்ண முடியும் அந்த மெமரியிலேருந்து. ஸோ அதுக்காக தான் நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 25ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது மீனிங் தெரியுதா? இது 25னா என்ன? 25ங்கிறது ஏஜா, இல்லை 25 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களா, இல்லை டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா, இல்லை சேலரியா? இதை ஒரு ஐடியா கூட நமக்கு கிடையாது இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வேரியபிள் இல்லை இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு. அதனால தான் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25. இன்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ தான் நமக்கு ஒரு மீனிங் கிடைக்குது. ஓஹோ, ஓகே, இது 25ங்கிறது ஒரு பர்சனோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த 25ங்கிறது வேல்யூ, ஏஜுங்கிறது வேரியபிள். அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டாவுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த வேரியபிள் இன்னொன்று என்னென்னா மெயினாக அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 25ங்கிறதுனால அந்த 25ங்கிறது ஏஜ்னு நமக்கு புரியுது. அதுவும் டெம்பரேச்சர், சேலரி எதுவும் இருந்தாலும் கரெக்டாக அந்த மீனிங்ஃபுல்லாக அந்த நேமை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு சொல்லிட்டோம்னா ஜாவா என்ன பண்ணணும்னா மெமரியில் போய் 25ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். ஏஜ்னு நம்ம சொன்னதுனால ஏஜ்னு சொல்லிட்டு அது ஒரு வேல்யூவையும் வச்சிருக்கு மெமரியில். ஸோ அந்த ஏஜ் எதை பாயிண்ட் பண்ணணும்னா டைரெக்டாக 25 பாயிண்ட் பண்ணாது. 25 எந்த மெமரி அட்ரஸில் போய் எந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த ஏஜுங்கிற வேரியபிள். ஸோ நீங்கள் திருப்பி அந்த ஏஜை கால் பண்ணிங்கன்னா, ஏஜை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஏஜ்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஜாவா போய் அந்த ஏஜ் எந்த மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுதோ அந்த மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோ அந்த வேல்யூவை போய் ரெட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதெல்லாம் பிஹைண்ட் த சீன் ப்ராசஸ் ஜாவா பண்ணுறது. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணோன்னா வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு மெமரி அலோகேஷன் பண்ணுறதெல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். நம்ம இந்த வேரியபிள் நேம் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. டேரெக்டாக அந்த வேல்யூவை பாயிண்ட் பண்ணாது. இந்த வேல்யூ எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா இதுதான் ஜென்ரலாக சின்டாக்ஸ். என்னென்னா டேட்டா டைப் ஃபஸ்ட்டு கொடுப்போம், ஸ்பேஸ் வேரியபிளோட நேம் என்னவோ அது நேமை கொடுப்போம். இதுதான் நார்மலாக டிக்ளேர் பண்ணுறவே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஸ்பேஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா நம்ம ஒரு ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதோட டைப் டேட்டா டைப் இன்ட். நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா டைப் தான், அது ஒன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நமக்கு இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கும் இன்டெட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இனிஷியலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் அந்த வேரியபிள். அதாவது வேல்யூவும் கொடுக்குறோம், வெறும்னா என்ன டேட்டா டைப்பு என்ன பேர்னு மட்டும் சொல்லாமல் ஈக்குவல் டு போட்டு வேல்யூவையும் அசைன் பண்ணிடுறோன்னு அர்த்தம். இதுதான் இனிஷியலைசேஷன்.
நம்ம ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் a = 100, இன்ட் b = 200 இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இது இன்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டேட்டா டைப் இருக்குது. டேட்டா டைப் செக்ஷன் அப்போ அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.